10,000 கல் கூட தூக்கி சுமக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு கூட இருக்கும் குறைச்சும் இருக்கும். லீவு நேரத்தில் எந்த வேலை பார்க்க சொல்கிறோமோ பார்ப்பேன், போய் தட்ட மாட்டான். எல்லாம் நம்ம தானே பார்க்கணும். படிப்பு தான். காலையில் 6 மணிக்கு போய்ட்டு மறு 6 மணிக்கு வரணும். வந்து வீட்லேயும் வேலை பார்த்து பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஸ்கூல் பசங்களுக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்க்குறேன். படிப்பு தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு செங்கல் தூக்குற மாதிரி இருக்கும்? அந்த 350 ரூபாய்க்கு எத்தனை செங்கலை தூக்கி சுமக்கிறது? அது 10,000 கல் கூட தூக்கி சுமக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு கூட இருக்கும், குறைச்சும் இருக்கும். தூக்கமே இருக்காது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கல்லும் 2 கல் வீசணும் பொழுதன்னைக்கு. அந்த காசை வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே பிள்ளைங்களுக்கு நம்ம நீங்கெல்லாம் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய ரொம்ப இதுவாக இருக்கு. நீங்க அப்பா உங்களுக்கு எவ்வளோ சிரமமா இருக்கும்? நீங்க என்னென்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போவீங்க? நான் எல்லா வேலைக்கும் போவேன், எல்லா வேலைக்கும் போவேன். லீவு நேரத்தில் எந்த வேலை பார்க்க சொல்கிறோமோ பார்ப்பேன், போய் தட்ட மாட்டான். எல்லாம் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு அவனும் பார்ப்பான், பார்க்க சொல்லுவான் சின்ன சின்ன வேலை. இவர் படிச்சு பிறலாக இருக்காருன்னொடனே எப்படி பார்வை மாறி இருக்கு? ஓரளவு நல்ல ஊர், ஓரளவு கொஞ்சம் நல்ல விதமாக சந்தோஷமா இருக்கிறாங்க மக்கள் பூரா. நம்ம ஊர்லேயும் இப்படி கிராமத்துலேயும் இப்படி படிச்சு. ஏன்னா என் கிராமம் தெரிஞ்சு வெளில வந்து என் கிராமம் வெளில தெரிகிறதுக்கு இப்போதான் வந்து கமலிங்கிற ஊரே இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா வெளிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம், எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது எங்கள் ஊர் ரொம்ப பேருக்கு இங்கே தான் இருக்குன்னு. நாங்கள் படித்த படிப்புனாலே எங்களாலேயும் வந்து இந்த ஊர் வெளில தெரியுதுன்னா அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்து எங்கள் ஊருக்கு வசதி இல்லை, எதுவும் இல்லை, ஒரு சின்ன கிராமம் தானே, பஸ் வசதி எதுவுமே இல்லை. அதனால ஒரு சின்ன கிராமம் வந்து இப்போ வெளில தெரியுதுன்னா வந்து ரோடு வசதியும் இல்லை, நடந்து தான் போகணும், நடந்து தான் ஒரு வயிற்று வச்சா கூட ரோடு வசதியுமே வந்து. உங்களுக்கு வந்து உங்கள் மகன் வந்து பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது? நல்ல விதமாக என் பையன் நல்ல விதமாக படிக்கணும், படித்து நல்ல விதமாக இந்த ஊருக்கு சாதனை பண்ணணும். ஆமாம், அவங்க மக்கள் என்ன கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் என் பையன் அவனால என்ன முடியுமோ, ஊருக்கு என்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு ஆசை. அவங்களுடைய போதும். குடும்பத்தை தான் பார்க்கணுமா கிடையாது, இந்த அளவில் வந்திருக்க வந்து நல்லா செய்யணும், எங்களுக்கு அதான் பெருமை. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க கொள்றாங்க அப்படின்னும் பொழுது முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏதாவது அவருக்கு எங்களை மாதிரி நிறையா பசங்க வந்து வெளியில் வரணும், அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு நிறையா வந்து அவங்க சலுகை இதுன்னு இல்லை, இன்னும் நிறையா சலுகை முக்கியத்துவம் அதிகமாக. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, காலையில் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், இப்போ புதுசாக காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. விலையெல்லாம் இவ்வளோ திட்டங்களை உருவாக்கி ஒரு அரசு கல்வி நடக்குது, அரசு பள்ளி நடக்குதுன்னு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களை மாதிரி கிராமத்தில் வந்து நாங்கள் சொன்னோம்னு சாப்பாடுறதுக்கு தான் நாங்கள் வேலாக்குறோம். அதை விட்டு இந்த நோட்டு புக்கு வாங்குறதுனாவே அது ஒரு தொகையாகும். நீ வெளியில் வாங்கினா அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து எல்லாமே பேக்லேருந்து நோட்லேருந்து புக்லேருந்து சைக்கிள்லேருந்து இல்லை எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்குமே 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஃப்ரீயாக காலை உணவு திட்டம் எல்லாமே வந்து. ஏன்னா எங்கள் கிராமத்துலேருந்துலாம் காலைல கிளப்பி விட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, 5-6 மணிக்கெலாம் கிளப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அங்கே சாப்பிட்றதுக்கு பசங்க ஒரு நாளைக்கு ஒருத்தன் சாப்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.